வந்து இஸ் வெல் ட்ரைன்டு ஒரு டீம் லீட். ஸோ அதனால தான் நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணோம். ஸோ அதாவது டீம் லீட் விட்டு போன ப்ராஜெக்டை வந்து ஒரு 1 monthல கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது அவ்வளோ பெரிய வேலை கிடையாது. பட் அவரை நம்பி தான் நம்ம வந்து இது கொடுத்தோம். பட் நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்கன்னு தெரியல. பட் எனிவே வில் ஹாஸ்க் ஹிம் ஏன் அவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிறாரு. எஸ் சார். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்ல வரேன்றது என்ன கான்செப்ட் சொல்றேன்றது எனக்கு புரியல. ஓகே. ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன மாதிரி கோபி சொன்ன மாதிரி ஓகே யூ ஆல் ஹேவ் சீட். சார் ப்ளீஸ் உட்காருங்க. சார் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்றது அவங்க கொடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் கீபோர்ட் தான் கீபோர்டு எடுத்து அந்த கீபோர்ட் யூஸ் ஆகும். ஸோ அந்த கீபோர்டை டஸ்ட்பின்ல போட்டோம். அவர் அது டஸ்ட்பின்ல போட்டேன்னு சொல்லிட்டு பட் அது டஸ்ட்பின் வந்து இவேஸ்ட். இவேஸ்ட் இப்போ இவேஸ்ட் டஸ்ட்பின்ல போடுறதுனால நம்ம இப்போ யூஸ் பண்ணுற லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் இது எல்லாமே இப்போ 10 years முன்னாடி வரைக்கும் புதுசாக ஒரு ப்ராடக்ட்ஸ் எடுத்து அதில் வந்து செஞ்சுட்டு இருந்தோம். பட் இப்போ நம்ம இவேஸ்ட் போடுறதுனால இந்த இவேஸ்ட்லேருந்தே அந்த ப்ராடக்ட் திருப்பி ரீசைக்கிள் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸே நம்ம கைக்கு வருது. நீங்கள் இப்போ இத்தனை நாள் வரைக்கும் நம்ம கிளாஸ் நம்ம ஆஃபீஸில் இது வரைக்கும் டஸ்ட்பின் வந்து பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள் தான் யூஸ். நான் வந்து இவேஸ்ட் ஒரு டஸ்ட்பினே வச்சிருக்கேன். இப்போ வரைக்கும் அதை யாரும் மோட்டிவேட் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் என்னை திட்டணுங்கிற மோட்டிவ்ல அவங்க சொல்கிறாங்க. பட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ராம்ஸ் அவர் என்ன அவர் வந்து அது ஓகே எனக்கு சுச்சுவேஷன் கொடுத்தா அதுக்கு இப்போ கால் வச்சு சொல்லிட்டு தான் போனாங்க. பட் ஆனால் அவர் லேப்டாப்பை ஆஃப் பண்ண போயிட்டாங்க. இப்போ இந்த ஆஃப் பண்ணால் போனால இவ்வளோ பெரிய இஷ்யூ ஒன்று கிரியேட் ஆகும். பட் அதனால இதனால பயோடிகிரேடபிள் வேஸ்ட் தான் டிகிரேடபிள் வேஸ்ட் ஆகி நம்ம எனர்ஜி கன்சப்ஷன் அதிகமாகிட்டே இருந்துச்சு. நowadays நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப் சர்வர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுற எனர்ஜி கன்சப்ஷனில் ஒரு 15% தான் நம்ம ஒர்க் பண்ண யூஸ் பண்ணுறோம். மிச்சருக்கு 85% இந்த மாதிரி ஆஃப் பண்ணாமல் போயிட்டோம், சர்வீஸ் ஆஃப் பண்ணாமல் போயிட்டோம், நம்ம இப்போ இன்ஸ்டன்ஸ் அப்படி யூஸ்லேயே வச்சுருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஒரு எனர்ஜி கன்சப்ஷன். ஸோ அந்த எனர்ஜி கன்சப்ஷன் கிரீன் கம்ப்யூட்டிங் உள்ள கொண்டு வந்து ஓகே இவங்களுக்குலாம் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுங்கிறக்காண்டி நான் அப்படி சொல்லுவேன். பட் அதை ஒரு தப்பாக எடுத்துக்கிட்டு பொலைட்டாக சொல்லியிருக்கலாம். ஆனால் பட் நான் பொலைட்டாக சொன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா, அவனுக்கு அது புரிஞ்சிருக்குமான்னு பாருங்க. நான் நெக்ஸ்ட் டைம் அவன் நோட் பண்ணேன். அவன் எப்போ போனாலும் சரி நான் இருக்கனோ இல்லையோ ஆஃப் பண்ணிட்டு இருக்கான். அவனே சொன்னான், மகாட்ட அவனே சொன்னான் இவர் பேர் வந்து திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என் மேலே கோவப்படாமல் பரவாயில்ல. பட் அவனுக்கு அந்த சென்ஸ் வந்துருக்கு. ஓகே லேப்டாப்பை என்ன ஒர்க் பண்ணி தான் போகணும். எனக்கு அதுதான் தெரியும். அவன் என்ன நினச்சாலும் எனக்கு அது திட்டுக்காங்க. அப்புறம் தனுஷ் லேப்டாப் வந்து சிஸ்டம் வேணும்னாக்க அது பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்கா? அது எப்படி இவங்களுக்கே அந்த நாலேஜ் இருக்குன்னு நினைச்சாங்க. சர்வர்ஸ் நம்ம சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது மோர் எனர்ஜி கன்சப்ஷன் ஆகும். அந்த எனர்ஜி கன்சப்ஷன் கம்மி பண்ணுறதுக்கு தான் நமக்கு காம்பேக்டாக லேப்டாப்ஸே கொண்டு வரணும். நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதுக்கு வெறும் 23% தான் நம்ம சிஸ்டம் நம்ம இப்போ இருக்க நம்ம காம்பேக்ட் யூஸ் பண்ணலாம் லேப்டாப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இப்போ இருக்க மேஜர் ஆஃப் எம்என்சி கம்பெனிஸில் எல்லாருமே இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே லேப்டாப் தான் யூஸ் பண்ணுவோம். யாருக்குமே சிஸ்டம்ஸ் எதுவுமே இன்க்ளூட் பண்ணுறது. ஏன்னா அந்த எனர்ஜி கன்சப்ஷன் கிரீன் கம்ப்யூட்டிங் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏர் பொல்யூஷன் லேண்ட் பொல்யூஷன் மாதிரி இன்னொரு 2 to 3 இயர்ஸ்லேயே வந்துடும். இவேஸ்ட் கம்ப்யூட்டிங் அந்த நம்ம யூஸ் பண்ணுற டிகிரேடபிள் வேஸ்ட் மாதிரி இவேஸ்ட் ப்ராப்ளம்ஸுமே நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் ஃபியூச்சருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போயே நம்ம தடுக்கிறது தான் அந்த கிரவுண்ட் கிரீன் கம்ப்யூட்டிங் வேர்டை யூஸ் பண்ணி நம்ம அது மூலயமா நம்ம பண்ணுவோம். பட் அது உங்களுக்கு அதை பற்றி அவேர்னஸ் இருக்கும். அதை பற்றியுமே இவர் ரொம்ப ரூடாக சொன்னார். நாங்கள் 4 பேர் போய் கேட்டப்பையும் அதுக்கு இந்த மாதிரி ரீசன் பண்ணி தான் நாங்கள் அப்பவே சொல்லிட்டோம் வேணாம்னு சொல்லிட்டு. இல்லை அவர் அதுதான் அந்த ரீசன் சொன்னார் இல்லைங்களா? பொலைட்டாக சொல்லியிருந்தா மேபி அதை வந்து நீங்கள் வந்து டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ ஆஸ் அ ஒரு சூப்பர்வைசராக அதை வந்து சொன்னதுனால ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது அதை வந்து மைண்டில் எடுப்பீங்க அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஸோ ஆஸ் அ டீம் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வந்து we can survey in this field. பட் அவர் இப்போ உங்கள்கிட்ட சொன்ன ரீசனா ஒரு எங்கள்கிட்டயே சொல்லியிருந்தா இப்போ இவ்வளோ ப்ராப்ளம் முன்னாடியே எங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டே இவங்ககிட்ட பொலைட்டாக சொல்லியிருக்கலாம். பட் நான் ஃபஸ்ட்டே இவங்ககிட்ட பொலைட்டாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இது ஓகே அட்வான்டேஜ் இருக்குவாங்க. அவங்க அட்லீஸ்ட் ரீசனாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. எங்களுக்கு ரீசனே தெரியும். நாங்கள் நார்மலாக அதை பார்க்குறப்ப எங்களுக்கு அப்படிதான் எங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படிதான் அவங்களோட பிஹேவியர் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. பட் அவங்க ஓகே பொலைட்டாக இருக்காங்க, ரொம்ப காமாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க என் மேலே கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. அப்புறம் அவங்க ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ எனக்கு அசைன் பண்ணியிருக்குது இந்த ஒர்க்கு அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்கணும். அந்த 1 month அந்த 1 monthக்குள்ளே எனக்கு டைம் பிடிக்கும். அந்த 1 monthக்குள்ளே நான் முடிச்சு கொடுக்கணும். அவங்ககிட்ட கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ண. பட் மற்றபடி அவங்க மேலே எனக்கு எந்த விதமான ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸோ எதுவுமே கிடையாது. யாருமே டீம்மேட்ஸ் எல்லாருமே எனக்கு மெம்பர்ஸ் தான். எல்லாருக்குமே இருக்குது டேலண்ட் இருக்குது. ஈஸ் வெரி டேலண்டட். எந்த ஒர்க்காக இருந்தாலும் முடிச்சு கொடுத்துட்டான் கடைசி வரைக்கும்.
கோபி அனுப்பினாங்க. இவங்களுமே ரொம்ப சென்சிட்டிவாங்க. ஏதாச்சும் நம்ம பாட்டு அவங்க சொல்லிட்டோம்னா அந்த ஒர்க்கை முடிஞ்சா போட்டுவிடும். அவ்வளோ சென்சிட்டிவாங்க. தென் சந்தியா அவங்க ரொம்ப சின்சியர். கரெக்டாக மார்னிங் 9 ஈவினிங் 10 அது ஒர்க் முடிகிற வரைக்கும் இருந்துட்டு தான் போகும். அவங்க எல்லாத்த பற்றியுமே எனக்கு தெரியும். பட் ஆனால் அவங்க ஏன் என்னை பற்றி ஒரு தப்பான இமேஜினேஷன் இருக்காங்கிறது எனக்கு ஸோ ஆஸ் அ ஹெச்ஆர் டீமுக்குள்ள வந்து உங்க இதில் இவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சி இருக்குன்றது பற்றி தெரியல. பட் டீமுக்கு வெளியே நின்று ஆஸ் அ தேர்ட் பர்சனாக பார்க்கும்போது யூ ஆர் அ வெரி குட் அண்ட் ஸ்ட்ராங் டீம். ஸோ அதர் டீம்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்ல இருந்தாங்க. அதாவது நியூ டீம் லீடர் 1 monthல எப்படி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை முடிச்சு கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. பட் நீங்கள் டீமாக ஒர்க் பண்ணதுனால இன்னைக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஈவினிங் வந்து நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ஹாப்பி சப்மிட்டும் பண்ண போகிறோம். ஸோ அதை வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு யுவர் டீம் லுக்ஸ் வெரி குட். ஸோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன் ஆஸ் அ ஹெச்ஆர். ஸோ உங்களுக்குள்ள இந்த கான்ட்ரவர்சி இருந்ததுன்னா அதை வந்து பேசி யூ ஜஸ்ட் மேக் இட் கிளியர். ஓகே, ஸோ அதை வந்து அதர் டீம்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன். ஓகே, ஸோ தேங்க்யூ தனுஷ். ஸோ வி will keep watching. Maybe we'll have a presentation. Yes, thank you guys. Thank you all. அவசரப்பட்டு தப்பாக பேசிட்டு சந்திரா, தெரிஞ்சுட்டு பேசியிருக்கலாம். அதனாலுமே இவ்வளோ வரைக்கும் தெரியாமல் பேசிட்டோம். நானும் ஃபர்ஸ்ட் தப்பா தான் நினைச்சிட்டேன். என்னடா இவர் இப்படி பேசுறாரு. கோபி இருந்தாலும் நீ அப்படி நினைச்சிட கூடாது. அவர் நல்லவராக தான் இருக்காரு. நமக்கு தான் தெரியல. கரெக்ட் தான். பட் ஸ்டார்டிங்ல இருந்து சரி ஓகே மை மிஸ்டேக். நீங்கள் அப்படி நடப்பீங்கன்னு நான் நினச்சிக்கல. பட் அது உங்களுக்குலாம் தப்பாக முடியும். சாரி மேம், சீரியஸாக நான் வந்து அன்றைக்கே சாரி கேட்குறேன் சார். நீங்கள் பேசுறது வந்து தெரியாமல். ஓகே எனக்கு புரியுது. நான் உங்கள் சுச்சுவேஷன் இருக்கும்போது நானும் இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் அதை நான் உங்களோட கொஞ்சம் பொலைட்டாக இருந்தேன். நீங்கள் அதை நினச்சி தப்பாக நினச்சிக்குவீங்க. மேலே கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு சாரி கேட்க நினச்சேன். பட் என்னோட மைண்ட் கேட்க முடியல. சரி, பின்னாடி அதுக்குன்னு தெரியாமல் நான் ஓகே நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. கிரீன் கம்ப்யூட்டிங் பற்றி என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தான் அவேர்னஸ் கொடுக்கணும். ஐடி பீப்புள்ஸாக நம்ம தான் வந்து மற்றவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். நீங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளே அப்படி இருக்கோம்னா மற்றவங்க எப்படி அதை நினச்சிக்குவோம். ஸோ பி அவேர். சாரி சார், எனக்கு தெரியாம இதெல்லாம் ஃபீல் ஃப்ரீ. நான் எதுவுமே வேறு டீமாகவே நினச்சிக்கேன். இல்லை எனக்கு டீம் அவ்வளோதான். ஐஎம் ஆல்சோ சாரி சார். நானும் ஃபஸ்ட்டு தப்பாக நினச்சிட்டு புது டீம் எப்படி ஏன்னா எங்களோட பழைய டீம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து நான் எடுத்தோடனே உங்கள் மேலே ஒரு தப்பான பெர்ஸ்பெக்டிவே வச்சுட்டு ஆரம்பத்திலே ஒரு கண்ணோட்டம் வச்சுட்டேன் உங்கள் மேலே. நீங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் பண்ண விஷயம் கூட எனக்கு தப்பாக தான் ஃபீல் ஆச்சு. உங்கள் இது எல்லாமே புரியுது. பட் எனக்கு இப்போ நினைக்கும் போது என் மேலே தான் ரொம்ப அதிக தப்பு இருக்குது. கேஷ்மாவே சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா முன்ன இருந்த டிஎல் வந்து எனக்கு புரியுது. நான் நான் கேட்டேன். அதனால் நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை. இமெயில் பாருங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேங்க. உங்களுக்கு ப்ராப்பராக தனித்தனியாக என்னட்டி கூப்பிட்டு பேசியிருக்கலாம். பட் எனக்கு இருந்த ஒர்க் ப்ரெஷர். பட் எனக்கு புரியுது. நானே உங்கள்கிட்ட ரொம்ப கூடாதான் வந்துக்கிட்டேன். அதுக்கு நானே வீட்டில் போய் நிறையா டைம்ஸ் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு கொஷின் நான் இந்த கொஷின் பண்ணுவேன். ஸோ அப்போ எனக்கு அப்படி இருக்கும்போது நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன். சீரியஸாக சொல்லணும்னா ஓகே எனக்கு தெரியும். வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க அந்த கொஷனுக்கு இவர் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் அப்படி இருக்கும் போதும் நான் வந்திருக்கேன். ஸோ அவருக்கு அது மேலே ஓகே அவருக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக இருக்கிறது ஓகே தான், தப்பே இல்லை. பட் நான் அதை புரிஞ்சுட்டு நடந்திருக்கணும்னு எனக்கு தோணுது. பட் சாரி கேஸ் இனிமேல் அவங்க தப்பு நடக்க நான் பார்க்குறேன். சாரி சார். நம்மளும் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது அவரை பற்றி அவர் உங்களை பற்றி இவர் வந்து டிசர்வ் இல்லை அப்படின்னு பேசும்போது ஓகே அப்படிலாம் இருக்காது. நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண வேணாம் ஃபர்ஸ்டே நினச்சோம். பட் நீங்கள் அதுக்கப்புறம் சிஸ்டம் ஃபாலோ பண்ண இவர்கிட்ட கொஞ்சம் கூட நடத்திட்டு யூஸ் பண்ணும். ஒருவேளை அவர் சொன்னது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நாங்களும் ஃபர்ஸ்ட் ஓகே மெயின் ட்ரீட்மெண்ட் ரீச்சர் தான் நடக்க தான் செய்யும். பட் ஓகே இனிமேல் நம்ம ஒரே டீம் ஒர்க் பண்ணலாம். அது ஓகே தான். இல்லை வேறு ஏதாவது இனிமேல் எதுனாலும் கேட்டு ஷேர் பண்ணுவோம். நாங்களும் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே ஓகே. Green computing, making tech more environmentally friendly. Imagine a world where technology thrives without harming our planet. Green computing aims to make this vision a reality by optimizing energy use and reducing electronic waste. From energy-efficient servers to biodegradable gadgets, innovations in green tech are paving the way for a sustainable future. Discover how companies are rethinking design and functionality for eco-friendliness. Individuals can make an impact too.
Switch to devices with Energy Star ratings, recycle old electronics, and support brands committed to sustainability. Join the movement towards a greener future. Take action by choosing eco-friendly tech products. Share this video to inspire others to embrace green computing and be part of the solution. Conclusion for our workplace is simple. We mainly concentrate about the green computing. First event படி நம்ம green computing basic effects என்னன்னா e-waste. Nowadays நம்ம ஊர்ல compared to India countries வந்து நம்ம பேசிக்கா என்னென்ன யூஸ் பண்றோம்னா biodegradable waste, non-biodegradable waste. But in Japan, they are use the e-waste boxes. நம்ம யூஸ் பண்ற இப்போ கீபோர்ட்ஸ், மவுசஸ், லேப்டாப்ஸ், unused laptops, it means யூஸ்ஃபுல்லா இல்லாம வேஸ்ட் ஆன லேப்டாப்ஸ் எல்லாமே அவங்க ரீசைக்கிள் பின்ல இ-வேஸ்ட்னு பாக்ஸ் தனியா வச்சு அதை வச்சு ரீசைக்கிள் பண்ணி தென் நம்ம யூஸ் பண்ற ஹார்ட்வேர்ஸ்க்கு எல்லாமே அந்த பார்ட்ஸே திருப்பி கொடுக்குறாங்க. பட் நம்ம இன் இந்தியா வி ஆல் யூஸ் தட் நம்ம எல்லாமே அந்த ஸ்கிராப்புக்கு போறோம், தென் இல்லாட்டி அதை ஸ்கிராச் பண்ணி எரிச்சிடுறோம். ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டாபிக். தென் த செகண்ட் ஒன் இஸ் லேப்டாப் சிஸ்டம் யூசேஜ். இப்போ நம்ம லேப்டாப்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டே நம்ம போறதுனால சிஸ்டம் கன்சப்ஷன், எனர்ஜி கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த எனர்ஜி கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கார்பன் டை ஆக்சைடு நம்ம இருக்க பொல்யூஷன் அதிகமாகுது. கம்பேர் டு வேர்ல்டு வைட் நம்ம யூஸ் பண்ற 100%ல வெறும் 55% தான் நம்ம ஒர்க்காக அந்த எனர்ஜி கன்சப்ஷன் யூஸ் பண்றோம். மேல பேலன்ஸ் இருக்க 85%ம் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி கன்சப்ஷன் தான். தென் த லாஸ்ட் ஒன் இஸ் சர்வர் ஆர் லேப்டாப். எதுக்கு இப்போ நிறைய எம்என்சிஸ்ல வந்து நம்ம சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணாம லேப்டாப்ஸ் யூஸ் பண்றோம்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட் வர வேர்ல்ட்ல அதிகமாயிட்டே வருது. ஸோ அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை குறைக்கிறதுக்காக தான் லேப்டாப் சிஸ்டம்ஸ் இல்லாம லேப்டாப்ஸ் கன்வெர்ட். தட்ஸ் ஆல் அபவுட்